ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நல்ல ஜெப வேளைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுடைய எல்லா கவலைகளையும் எல்லா விதமான துக்கங்களையும் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற யாரும் தோற்று போவது கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் என்றைக்கு நாளும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் என்றென்றைக்கும் உங்கள் முன்னே இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாய் இருக்கிறவர். ஒரு வேத பகுதியை வாசித்து அப்படியே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உங்கள் கூடவே போகிறார், வருகிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன். இந்த வசனத்தின்படி நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாரும் ஜெபிப்போம். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அங்கு வேதனைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய வருத்தங்களையும் நெருக்கங்களையும் கண்ணோக்கி பாருமப்பா. வாழ்க்கையில் எத்தனை ஆண்டவரே இடரல்கள், எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை போராட்டங்கள் அப்பா, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் ஆண்டவரே. சொல்லி முடியாத கவலைகள் அப்பா, சொல்லி முடியாத வருத்தங்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு முன்பாக நீர் வருகிறவர் ஆண்டவரே. சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கை கண்ணீரை துடைக்க வாரும் அப்பா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து வாங்கப்பா. அவங்க கண்ணீரை துடைக்க முடியாது, அவங்க கவலைகளை மாற்ற முடியாது, அவருடைய வருத்தங்களை மாற்ற முடியாது ஆண்டவரே. அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற முடியாது. கடந்து வாங்க டாடி. அப்பா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொன்னீங்களப்பா. உங்கள் பிள்ளைகளை விட்டு விலகாது இருக்கத்தக்கவும் கைவிடாது இருக்கத்தக்கவும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. டேடி, எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க டாடி. எப்படியாவது உங்கள் பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, உங்கள் பிள்ளையுடைய வேதனைகள் மாறுவதற்கு போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில கண்ணீரோடு வாழ்ந்தது போதும், வேதனையோடு வாழ்ந்தது போதும் ஆண்டவர். எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். இன்றைக்கு நடந்து விடாதா, நாளைக்கு நடந்து விடாதா, என் சூழ்நிலை இன்றைக்கு மாறிவிடாதா, நாளைக்கு மாறிவிடாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்க உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கடந்து வாங்க டாடி. அற்புதம் செய்யுங்கப்பா ப்ளீஸ் டாடி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.